ஹலோ கேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குது. ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஓகே இது வந்து நார்மலான ஒரு படமும் முடிஞ்சிடும் போல, எல்லாம் கிரிஞ்சா கூட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஓடாதுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா படம் சூப்பரா ஓடிட்டு இருக்குது. ஈவன் பார்த்துட்டு ஒரு ஆடியன்ஸே படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஈவன் நார்மல் யங்ஸ்டர்ஸ் கூட ஓஜி வடிவேல் திரும்ப வந்துட்டாருங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த படத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலான்னு போய் பார்த்தேன். ஆல்ரெடி சுந்தர்சி அவருக்கு வந்து அரண்மனை 4 ரிலீஸ் ஆகி அது சூப்பரா ஓடிச்சு. ஈவன் 100 கோடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்ப ரிலீஸ் ஆகி அது பயங்கரமா ஓடிச்சு. மதகஜராஜா அந்த படத்துக்கு இந்த படத்துல ரெஃபரன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இது வந்து ஒரு ஹேட்ரிக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஈவன் அடுத்து இப்போ வேற மூக்குத்தி அம்மன் 2 வேற எடுத்துட்டு இருக்காரு. அது சூப்பரா பண்ண போறாரு அப்படிங்கிறது இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் வருது. சுந்தர்சி படம்னா இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வேணாம். எனக்கு பார்க்க வர ஆடியன்ஸ் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 3 மணி நேரம் சந்தோஷமா சிரிச்சுட்டு போகணும். அப்படிப்பட்ட படங்கள் தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே நிறைய படங்கள் எடுத்து வச்சிருக்காரு. இந்த படமுமே அதுல ஒரு பக்கா சுந்தர்சி படம் அப்படிங்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணி வச்சிருக்காரு. அதுவும் இந்த வடிவேலையெல்லாம் வந்துட்டு ஒரு 15 வருஷமா வந்து அவர் பெருசா யூஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 10 வருஷம் அவர் வந்து படத்துல நடிக்கல அப்படிங்கிறத தாண்டி அதுக்கடுத்து ஒரு 5-6 வருஷமா வந்து நடிச்சிட்டு இருக்காரு. பட் அது எல்லாமே வந்து இவர் அந்த காமெடி லெவல்ல பழைய வடிவேலை காணுமே, பழைய வடிவேல மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ற மீம்ஸ் காடே இவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு வடிவேலை இப்ப காணுமே, அந்த ஒரு ஓஜி வடிவேலை வந்து காணுமே, என்ன இப்ப நடிக்கிற வடிவேல் வந்து காமெடி எல்லாம் அவ்வளவு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இதை பாக்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, வடிவேல் வந்து பழைய மாதிரி காமெடி பண்ணாம இல்ல, அவரு வச்சு படம் எடுக்கிற டைரக்டர்ஸ் வடிவேல் ஸ்டைல் ஆஃப் காமெடி எப்படி இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்காம இவங்க ஸ்டைல வந்து வடிவேல் மேல திணிச்ச மாதிரி இருந்திருக்கு போல. அதனாலதான் இந்த ஒரு 5-6 வருஷமா வந்து அவரோட காமெடி நமக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஈவன் கம்பேக் படம் வடிவேல் கம்பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து பெருசா வந்து அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இதுல அவரோட காமெடியை ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் அதை எப்படி கொண்டு வரணும், ஆடியன்ஸுக்கு இவர் எப்படி இருந்தா பிடிக்கும் அப்படிங்கறத வந்து ப்ராப்பரா எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஈவன் ஒவ்வொரு சீனுமே வந்து அவர் வர எல்லா சீனுமே வந்து நல்லா சிரிக்கிற அளவுக்கு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. பழைய ஓஜி வடிவேல் இதுல கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது காமெடி சீரியஸ் பிசினஸ் அப்படின்னு அவருக்கு வந்து சுந்தர்சி சொல்லுவாரு. ஒருத்தர் வந்து சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சூப்பரா பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் அவர் பயங்கர காமெடி பண்றாரு, செகண்ட் ஹாஃப்லயும் அவரோட காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நைஸ். அதை வந்து ப்ராப்பரா கொண்டு வந்ததுக்கு மெயினான ரீசன் சுந்தர்சி அவருடைய டைரக்ஷன். கதையுமே வந்து ஸ்கிரீன் பிளே வைஸ் சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. இந்த வந்து ஏதோ ஆகா ஓ த்ரில்லிங்கோ பயங்கரமா போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ப்ராப்பரா ஸ்கிரீன் பிளே எந்த ஒரு போருமே அடிக்காம ஒவ்வொரு சீனுமே ப்ராப்பரா கொண்டு போயிருந்தாங்க. நம்ம எதிர்பார்க்காத சில கேமியோஸ் எல்லாம் வருது. கேமியோலயே ஒரு கேமியோ வேற வருது. ரோல் பண்ற விஷயத்தையே வந்து வச்சு ஒரு காமெடி கொண்டு வரதை வந்து நல்லா பண்ணியிருந்தாப்ல. ஈவன் படத்துல சில ட்விஸ்ட் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. அது கூட நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பெரிய எக்ஸ்பிரஷனும் இல்லாம தியேட்டருக்கு போனீங்க அப்படின்னா சுந்தர்சி படம் உங்களை வந்து கைவிடாது அப்படிங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். வாட்டா